இவ்வளவு காரணமாக சொல்லி இருக்கிறார்கள். இதை இன்னும் ஒரு அழகாக நபிகள் பெருமானார் சொன்னார். இன்னும் கொஞ்சம் அழகா, ஒரு மனிதன் தனக்கு விரும்பியதை முக்மீனான தன் சகோதரனுக்கு விரும்பும் வரை அவன் முஸ்லிம் அல்ல, முக்மீன் அல்ல. நான் எப்ப முக்மீனாக லா இலாஹ கலிமா சொல்ற முக்மீனா? அட நான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா சொல்லி நபியோடு நடக்க வேண்டும் என்று உணர்ந்து விட்டால் எனக்கு எதை விரும்புவேனோ அதைத்தான் பக்கத்தில் இருக்க இப்ராஹிமுக்கு விரும்பணும், அப்துல் காருக்கு விரும்பணும், இன்னொரு முஸ்லிமுக்கு விரும்பணும். உனக்கு விரும்பியதை உன் சகோதரனுக்கு விரும்பு. உனக்கு ஒரு திமிரா பேச ஏத்துக்க முடியுதா? ஒன்னோட திமிரா அசிங்கமா பேச ஏத்துக்க முடியுதா? ஒன்னோட கேவலமா பேச ஏத்துக்க முடியுதா? அதுதான் நீ பிறகு நினைக்க மாட்டியா? உபதேசம் தான் செய்யறேன். இப்ப சொன்னோன்னு அப்புறம் ஏஞ்சி சில பேர் அப்படி இருக்காங்க, அது அவங்கள போய் கேட்க சில முடிவோட கேட்பாங்க, அப்புறம் ஏஞ்சி இப்படி இருக்காங்க, சொல்லத்தானே செய்யலாம், திரும்ப உபதேசம் பண்ணலாம், சொல்லக்கூடிய நானே சில தவறுகள் செய்து விடலாம். அதற்கு நபிகள் பெருமானார் சொன்னதால் ருப்ப முபல்லகின் நஹுவாமின் சாமியின் என்றார்கள். என்ன அழகான வாசகம்! பேச்சாளரை விட பொதுமக்களுக்கு சொன்ன வாசகம் இது. ரசூலுல்லாஹ் ருப்ப முபல்லகின் நஹுவாமின் சாமியின், அதாவது என்னிடத்தில் ஒரு செய்தியை கேட்டு நீங்கள் அதை பிறருக்கு சொல்கிறீர்கள், சொல்லக்கூடிய உங்களை விட கேட்பவர்களில் உங்களை விட சிறந்தவர்கள் இருப்பார்கள். அர்ஷனோட சொல்லலாம். இது ஏன் பேசுறவனுக்கு திமிரு வரக்கூடாது, பயம் செஞ்சு ஆணவம் வரக்கூடாது. நான் தான் பெரிய உபதேசி, நான் பெரிய பேச்சாளர், இந்த அகம்பாவது பேசக்கூடிய உன்னை விட உன்னிடத்தில் கேட்கக்கூடியவன் மேலோக இருக்கலாம், ஜாக்கிரதை. ஒரு ஹதீஸை நான் சொல்கிறேன், அந்த ஹதீஸின் தத்துவம் எனக்கு புரியாமல் போகும், கேட்கிற ஒரு 10 பேருக்கு புரியும், நமக்கு தெரியாது. யோசிச்சு பாருங்க, ஆணவமான அகம்பாவமான பேச்சே இருக்கக்கூடாது. நம்மள்ட்ட இருக்கு சில பேர்ட்டா அதிகமா என்ன இருக்கு தெரியுமா? நாங்க தான் வளர்த்தோம், நான் தான் வளர்த்தோங்கிற மாதிரி ஆணவமான ஒரு பேச்சே கிடையாது. என்ன பண்றது? என்ன பேச்சு? பெருமையை பத்தி ஒன்று நான் சொல்லிட்டு வர்றேன். பெருமையில பல வகையான பெருமை இருக்குங்க. பெருமையில பல வகையான பெருமை. என்ன பெருமை? அழகு பெருமை. ஒரு அழகா இருந்தான்னு வைங்களேன், அவன் உள்ளுக்குள்ளே ஒரு பெருமை. அது பிறகு கொஞ்சம் அழகு கம்மியாக அலட்சியம் பண்ண வேண்டாம். அழகு கம்மியா இருப்பத போய் கேவலமா நினைப்பான். அவன் மூஞ்சியை பார்த்தாலே 4 நாளைக்கு சாப்பிட என்ன பேச்சு, என்ன பேச்சு? அழகு பெருமை பார்த்திருக்கீங்களா? அவன் மூஞ்சி என்ன, அவன் மூஞ்சி உனக்கு என்ன தெரியும்? அவன் மூஞ்சில எவ்வளவு லட்சணம் இருக்கிறது அவனுக்கு, அவன் வீட்டுக்கு, அவன் ஒத்தாக்க கொண்டாடி தெரியும், உனக்கு என்ன இருக்கு? நீ அவன் மூஞ்சி ஆக அசிங்கங்கிற, நீ அழகு நினைக்க ஒன்ன காரி துப்புரவா இருப்பா, இவன் அழகா ஒத்துக்க முடியுமோனால உன்னை விட அழகா இருப்ப ஒன்னு அசிங்கமான அவன் மூஞ்சியை ஏற்றுக்க முடியுமா உனக்கு? அழகு பெருமை. இந்த அழகு பெருமை அதிகமாக இருப்பது ஆண்களை விட பெண்கள் இருக்கும். பெரும்பாலும் பார்த்துக்கணும் இல்லையா? அதுக்காக ஆம்பளை யோக்கியங்களை வேற பெருமை வந்து இருக்கும். நான் ஆம்பளை சிங்கம், மண்ணாங்கட்டி. என்ன ஆம்பளை சிங்கம்? என்ன நீ ஆம்பளை சிங்கம், பொண்ணு பொம்பளை சிங்கம், வேற என்ன? பொம்பளை வந்து வேற என்ன, பசுமாடா? அடே ஆம்பளை சிங்கம் நீனா அது யாரு? சொல்ல போனா உண்மையிலே சிங்கம்னு சொல்றது கேவலம், தெரியுமா உங்களுக்கு? திருப்பூர்ல சொல்லுவாங்க, இதை மற்றவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். அவன் ஆம்பளை சிங்கம்டா அப்படின்னா பொண்டாட்டி உள்ள சாப்பிடறான்னு அர்த்தம். ஏன்னா பெண் சிங்கம் தான் வேட்டையாடும், நல்ல பெண் சிங்கம் தின்னு மிச்சம் மிஞ்சாதான் ஆண் சிங்கம், சோம்பேறி ஆண் சிங்கம். இந்த இலக்கியம், இந்த உதாரணம் கூட புரியல. அப்ப அகம்பாவத்தை பாருங்க. ஆம்பளை சிங்கம், குடும்ப பெருமை. எங்க குடும்பம், சில பேர் எங்க குடும்பத்தில் அப்படியே, என்ன உங்க குடும்பம், எவ்வளவு என்ன குடும்பம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தெளிவான வழி வாழ்ந்தவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பெற்ற தந்தை வழிகட்டவர். இப்ப என்னாச்சு குடும்பம்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நேர்வழி நடந்தார், அவன் மகன் வழிகட்டு குட்டிச்சோரா போனவன். இல்லைன்னு ஒரே குடும்பம் விட்டு இருக்கு. பெத்த தாப்பனுக்கு வித்தியாசம் பாத்தீங்களா? அப்புறம் ஊர் வேண்டி கிடைக்கும். ஊர் பெருமை சிலவர், ஊர் பெருமை. நியாய அநியாயம் பார்க்க மாட்டான். எங்க ஊர்ல வந்துகிட்டே பேசுறான், அவங்க ஊர்ல வந்துட்டா என்ன உங்க ஊரு? ஊரே எவன் விலைக்கு வாங்கியிருக்கான்னு சொல்லுங்க பார்ப்போம். எங்க ஊருக்கு நீங்க வந்துட்டீங்க, எங்க ஊர்ல வந்துகிட்டே பேசுறியா, அவங்க ஊர்ல வந்து பேசுறேன் என்ன? ஊரை விலைக்கு வாங்கியிருக்கேன், உன் வீட்டுல தான் பேசக்கூடாது, ஏன் வீட்டுக்குள்ள பேசாங்களா? அது ஒரு நியாயம் இருக்கு. இங்க வந்துட்டு பேசுறியா, எங்க வந்து பேசுறது, யார் பேசுறேன் என்ன? அடே உன்னுடைய சொந்த வீட்டை தவிர மற்ற அனைத்தும் பொதுவான, உனக்குள்ளது கிடையாது. ஊர் பெருமை. எங்க ஊர்க்காரங்கள்லாம் அப்படிலாம் போய்
மக்காவில் பிறந்த நபிகள் பெருமானார், அதே மக்காவில் பிறந்த அபூ ஜஹல். ஃபிரௌன் பிறந்த மண்ணில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்கள். இது யோசிக்க தெரியாதா? சாதாரண பிராக்டிக்கல். இதுல என்ன உயர்வுதான் வேண்டி கிடக்கு, என்ன பெருமை வேண்டி கிடக்கு? இதுக்கு அடுத்த பெருமை என்ன தெரியுமா? குடும்ப பெருமை, ஊர் பெருமை, அழகு பெருமை, அறிவு பெருமை. அடேங்கப்பா, அந்த அறிவு பெருமை இருக்க, தன்னுடைய புத்திசாலத்தை தரத்தை நிரூபிக்க வேண்டும் இருப்பாங்க தலைவர். ஒமினன் நாசி மன் யுஅஜபு கௌலுஹு ஃபில் ஹயாத்தி துன்யா வ அலத்துல் ஹிசாப் அப்படிங்கிறாங்க. நபியே, உலக விஷயத்தில் அவன் செய்யக்கூடிய தர்க்கம் உண்மை ஆச்சரியப்பட வைக்கிறதா அப்படின்னு கேட்கிறான். புரியுதா உங்களுக்கு? ரசூல் அசந்து இருக்காங்க, என்ன சூப்பரா ஆர்குமெண்ட் பண்றான், அவன் தர்க்கத்தை பாத்தியா? ஒருவருடைய தர்க்கம் சூப்பர்கள் எதை சொல்லணும்? குர்ஆனையும் ஹதீஸையும் ஆதாரப்பூர்வமா காட்டினா அது தர்க்கம், அல்ல தர்க்கம். நபி மொழியை ஆதாரம் காட்டாம ஒரு சூப்பரா பேசினா அது தர்க்கம் அல்ல, அது ஒரு வகையான ஏமாற்று அப்படிங்கிறார் சொல்லாங்க. அதான் நானா இருந்தாலும் தெரியும். அவனுடைய தர்க்கத்தை பார்த்து நபி நீ ஆச்சரியப்படுகிறேன். அலத்துல் ஹிசாப் பிரம்மாண்டமாக தர்க்கம் செய்கிறான். அது ரசூலுல்லாஹ்க்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்? நம்மள்ட்ட அது இருக்கும். ஒரு ஆள்கிட்ட நீங்க ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஆள்கிட்ட நடந்த செய்தி விரல சிக்கிறதே வச்சுக்கோ, உதாரணத்துக்கு நடந்திருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும், கோயம்புத்தூர்ல அலைஹிஸ்ஸலாம். இன்னைக்கு என் பக்கத்துல ஒரு ஆள் வந்து தொழுதாரு. அவர் சுன்னத் ஜமாத்து. சரி, அந்த ஆள் இப்படி நீட்டிட்டு டப்புன்னு போட்டாரு. நான் பார்த்தேன், உடலை நான் வேகமா ஆட்டினேன். பதில் செய்யறாங்க, அடே நீ ஆட்டுறது நபி வலிக்கு ஆட்டியா, அவர் போட்டாருன்னு ஆட்டலையா? அதை சொல்லு. புத்திய பார்த்தீங்களா? நம்மள்ட்ட இருக்குது. ஏன்னா சில பேர் தொப்பியை போட்டு வருமா, அது அவன் கருத்து. நீ தொப்பி போடாத பரவாயில்ல, சில தோட்டுக்கு தொப்பிகள் அவன் தொப்பி போட்டு நாங்க பாருங்க, தொப்பிகள் அல்ல. இது யாருக்கா செய்யற? இதெல்லாம் பண்பற்ற செயல் இல்லையா? இந்த அறிவு பெருமை, சில அறிவு பெருமைகள் நாசமாக, அறிவு பெருமை தொட்டோம்னா மிக நீண்ட ஒரு தலைப்பு அது. இது போக கூட்ட பெருமை. எனக்கு அறிவு பெருமை இருந்தால் நான் அழிவேன், எனக்கு அழகு பெருமை இருந்தால் நான் அழிவேன், எனக்கு குடும்ப பெருமை இருந்தால் நான் அழிவேன், நமக்கு கூட்ட பெருமை இருந்தால் கூட்டம் ஒழியும். நல்லா யோசிச்சு பாருங்க. எங்கள மாதிரி யாரோ ஒரு முதலமைச்சர் சொல்லி போட்டா 7 லட்சம் உதிக்கிறாங்க கடந்து. என்ன சொன்னா என்ன? 7 கோடியா இருந்தா கூட்டம் கணக்கா? பல தடவை நம்ம பயான்ல சொல்லியிருக்கோம். கூட்டம் அதிகமா இருக்கிறது என்பதற்காக நீ ஃபாலோ பண்ணினால் உன்னையும் சேர்த்து கெடுப்பார்கள். ஒரு கூட்டம் கெட்ட கூட்டமா இருந்தால் இருக்காதா? எந்த கூட்டமா இருந்தாலும் கூட்டம் அழகோட கிடையாது. கூட்ட பெருமை இருக்க எந்த இடத்துலயாவது நம்ம பேசிக்கிட்டு நம்ம கூட்ட பெருமையில சில பேர் சொல்லலாம், எல்லாம் 99% பேசுறாங்க. இன்னைக்கு வேணா ஜமாத்தோடு போயிட்டு தப்புமா, அவனே பேசியிருப்பான். நான் போட்ட சட்டத்தை நான் மதிக்க வேண்டும். முதல்ல யோசிச்சுருங்க, சரியா தப்பானது இரண்டாவது. ஒரு சட்டம் நான் போடுறேன், இந்த ஜமாத்துல போடுறேன் அப்படி வச்சுக்கோமே. நான் இந்த பள்ளி நிர்வாகியா இருக்கேன், நிர்வாகி இருந்து நாம எல்லாம் ஒரு சட்டம் போடுறோம். நிர்வாகிகளை தவிர யாரும் ஃபேனை போடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போடுறோம். மார்க்க சட்டம் இல்லையே, உலக சட்டம் அப்படித்தான் போட முடியும். நிர்வாகிகளை தவிர யாரும் ஃபேனை போட வேண்டாம் எழுதி போட்டாச்சு. நான் நிர்வாகி, நான் போறேன். ஒரு மாசத்துல என்ன நிர்வாகத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். இந்த சட்டத்தை கொண்டு வந்தே நான் தான். நான் அதே ஃபேனை போடுறேன். எங்க நீங்க நிர்வாகியா? எனக்கே சொல்லியா? நான் தான் சட்டத்தை போட்டேன். இது அகம்பாவம். நான் போட்ட சட்டத்தை நான் மதிக்கணும். நான் போட்ட சட்டத்தை நான் மதிக்கல, அதை விட வழிகேடே கிடையாது. எதை கூடாது என்று நான் சொல்கிறேனோ அதற்கு மாற்றமாக நான் நடக்க மாட்டேன் என்று சொன்னார். நீ சொன்னது உனக்கே வலிக்குது. காரணம், ஒரு சத்தியம் உண்மை குத்துமானால் வலிக்கிறது. பொதுவாக அப்படித்தான் இருக்கு உலகத்துல. உடனே ஒரு ஆளுக்கு நிறைய பெற்றது இருக்கு, நிறைய பெற்றது இருக்கு. பயான்ல பேசுறோமே, வரட்சணையை கடுமையா பேசுவோம். பெண்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைன்னு சொல்லி காரசாரமா பேசுவோம். தனது வீட்டில் பசுமாடு பெண்குட்டி போட்டால் சந்தோஷப்படுகிறான், தன் மனைவி பெண் பிள்ளை பெற்றெடுத்தால் வருத்தப்படுகிறான். மாட விட கேடாடா உன் புள்ள அப்படின்னு நம்ம பேசியறோம்.
மாடு பொன் குட்டில சந்தோஷப்படுறீங்க, அதை விட கேடா வேகமா வர்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அலைஹிஸ்ஸலாம். கொடுத்தீங்க சாப்பாடு யாருக்கு? இந்த வரதட்சணை கேட்கறாங்கல்ல அவனுக்கு. அவர் பெயர் பக்கத்துல 4 பொம்பளை பிள்ளை, அவன் மருமகன் தர்வாக்கிறான், அதை சொல்லிட்டு போறாரு அப்படிங்க. வலிக்குது அவருக்கு, சந்தோஷமா இருக்கு. 4 பொம்பளை கரையாச்சு. அப்புறம் கடைசியில பையன் 4 பொம்பளை பிள்ளைக்கு எவ்வளவு வரதட்சணை கொடுத்தாரோ அதெல்லாம் சேர்த்து வருதுன்றான் கேட்கிறான். ஒவ்வொரு பிள்ளையும் 10 லட்சம் கொடுத்திருப்பான். என் பையனுக்கு 50 லட்சம். வெக்கம் கட்டவன், மானம் கட்டவன். தனக்கு சத்தியம் சாகமா என்பதை இடிக்கிறது. அது பாதமா இருந்தா கசக்கலாம் உனக்கு. அதான் அல்லாஹ் கேட்கிறான். அந்த இடத்துல பயன் செஞ்சவங்க இதே வரதட்சணைய, இவனுக்கு ஒரு வேலை இருக்கா, வரதட்சணை வாங்க கூடாது. அப்ப என் பிள்ளைய படிக்கிறது நான் யார்கிட்ட போய் வாங்க? இவன் ஆர்குமெண்ட் இருக்கா? எல்லாத்தையும் இருக்குங்க. இதுக்கு என்ன செய்ய தெரியுமா? தனக்கு தானே ஒருவன் முரண்பட்டு அயோக்கியத்தனமாக இருந்தால் நம்ம இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். அதற்கு மேல் ஒருவன் கையெழுந்துங்க தெரியாட்டி. அதனால அறிவு பெருமை, ஆணவ பெருமை, இந்த பெருமை விட்டுட்டு கூட்ட பெருமை ஆகாது. கூட்டத்தில் யாரும் பெருமை அடிக்காதீங்க. கூட்டத்தில் இருக்காது பெருமை அடிக்காது. எந்த இடத்துல குர்ஆன்ல பாருங்க, ஒரு இடத்துல நாங்கள் தான் இஸ்லாத்தை வளர்த்தோம் என்று எந்த நபியா சொல்லியிருக்காரா? எடுத்துருவாங்க. யாரெல்லாம் நாங்க வளர்த்தோம் பீத்திக்கிறானோ அவனுக்கு சவால். இங்க யாரும் சொல்லாத உங்களுக்கு இல்ல, போக எழுதி போட்டு எங்கினாவது குர்ஆன்ல நாங்கள் தான் வளர்த்தோம் அப்படின்னு நபிமார்கள் சொல்லியிருக்காங்களா? அது வேண்டாம். அல்லாஹ்வாது இந்த நாட்டில் இஸ்லாத்தை இந்த நபி வளர்த்தார், ஒண்ணுமே இல்லை. நான் வளர்த்தாங்கிறான், நான் வளர்த்தேங்கிறான். எதுவுமே அப்படிதான். நம்ம ஒண்ணும் வளர்க்கல, நம்ம எல்லாம் தோட்டி வேலைக்காரர்கள், அடிமைகள். இதை விளங்குங்க எல்லாருமே. ஏன் அடுத்தவனை பத்தி பார்க்கணும்? நான் ஒரு தோட்டி, நான் ஒரு அல்லாஹ்வுக்கு வேலைக்காரன், நான் ஒரு அடியா. இது எனக்கு பெருமை என்ன வேண்டி கிடக்கு? நான் வளர்த்தேன், நீ வளர்த்தேன். துவாக்கள் நல்ல மனப்பூர்வமா கேளுங்க. யா அல்லாஹ் எங்கள் போத்தில் காழ்ப்புணர்ச்சியை தந்து விடாதே, அகம்பாவத்தை தந்து விடாதே, பண்பை தான். ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஒருவனை அதிகம் சொர்க்கத்தில் சேர்ப்பது எது? சொர்க்கத்தில் போய் சேர்க்கிறது நிறைய வணக்க வழிபாடு இருக்கு. அதுல அதிகமாக சோனத்துல பிடிச்சு வருது யார்? எது எடுத்துட்டு போகும்? அதுவா? தக்வல்லா வ ஹுஸ்னுல் ஹுலுக், அல்லாஹ்வின் பயம், நல்ல குணம். அவ்வளவுதான். என்னுடைய திமிர் என்னை இழுத்துட்டு போவாது, என் பெருமை எனக்கு நரந்து தான் எடுத்துட்டு போகும், என் அகம்பாவை அழிஞ்சுதான் செய்யும். நல்ல குணம், நற்குணம். நல்ல குணம் இருக்கான்னு எல்லாரும் பாத்துக்கிறீங்க. நல்ல குணம் இருக்கா? கபடு சூது வரும், ஜாக்கிரதை. வராமல்லாம் இருக்காது. திடீர்னு பக்கத்துல இருக்கிறவங்க லட்ச லட்சமா சம்பாதிச்சு அப்படியே பௌத்த ஏறியும். அவ்வளவு வருஷத்தான் வரத்தான் செய்யும். உன் தம்பி திடீர்னு மேலே போயிட்டு இருந்தான், பைக் வாங்குவோம் தம்பி. நம்ம சும்மா எங்க பைக் வாங்கிட்டாரு தம்பி, அப்படியா? இவன் கடனை வாங்கி பைக் வாங்குவான். அவன் ஒரு கார் எடுப்பான் 1.5 லட்சம் ரூபாய்க்கு. இவன் கடன் வாங்கி 1 லட்சம், அவன் 50 லட்சம் ரூபாய் கார் எடுப்பான். இவன் மண்டை பிடிச்சிட்டு சாவு வாங்குறது. எதுக்குடா? இதுல என்ன இருக்கு? அவன் சக்திக்கு அவன் செய்யலாம், உன் சக்திக்கு நீ செஞ்சிருப்போம். தான் தம்பி மேல வருதா, வரும்பொழுது என்ன செய்யணும்? யா அல்லாஹ் பொறாமையை விட்டு காப்பாற்றியான தீயது. நெருப்பு விறகை தின்பது போல பொறாமை உன் ஈமானை தின்னும். எவ்வளவு மோசமானது இது, எவ்வளவு கெட்ட குணம் அது. எப்படி சொல்றாங்க? உன்னை அதிகம் சுவனத்தில் இழுத்து செல்வது நல்ல குணம், இறையச்சம் என்றார்கள். அதிகமாக வணக்க வழிபாடு, பிரார்த்தனை செய்வதில் கண்ணுக்கு தெரியாத பாவம் உள்ளத்தில் உருவாக்குறதான்னு கவனிச்சுக்கோங்க. அதாவது எய்ட்ஸ் நோய் இருக்குன்னு தெரிஞ்சா என்ன செய்வீங்க? சந்தேகப்படுறான். உங்கள்கிட்ட டெஸ்ட் பண்ணிட்டு இருங்க HIV இருக்கான்னு பாப்போம் டாக்டர் சொன்னா பதறிட மாட்டீங்க. நான் அப்படி இல்லை, ஒழுக்கமா. நீ ஒழுக்கமாத்தாயா இருந்த, எவனோ எய்ட்ஸ் நோயாளிக்கு போட்ட ஊசிய உனக்கு போட்டு விட்டான் பாப்பான்னு, அவ்வளவுதானே செத்தம். அதுல உயிர் போயிருந்தேன். HIV கிருமி இருக்கா? அது வேண்டாம். நாக்கில ஒரு புண்ணு, ஒரு கடுகளவு அதை வெட்டி டெல்லிக்கு அனுப்பணும், கல்கத்தாக்கு அனுப்பணுமா, 1 வாரத்தில் வரும். அதாவது கேன்சரா இல்லையான்னு தெரியா கவர்மெண்ட்ல வந்து சேர்ற வரைக்கும் கெதி கலைக்கிறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. கேன்சர் கன்ஃபார்ம் இல்ல,
கேன்சரா இல்லையா, எய்ட்ஸா இல்லையா, இந்த கலக்கத்தை விட பொறாமை நுழைந்து விட்டால் கலங்கணுமா? அனப்படமாயில் உள்ள ஷைத்தான் வரலையே. உள்ளத்தில் காழ்ப்புணர்ச்சி தந்து விடாது கலங்கலையே. எய்ட்ஸ் இருந்தா நம்ம தப்பு செய்யலன்னா சொர்க்கம் தான் நம்மளுக்கு. அசிங்க தப்பை செய்யாமல் நமக்கு எய்ட்ஸ் வருமானால் அந்த படுக்கையில போய் மூத்தாயிட்டா ஒருவன் நோயிலே இறந்து விட்டால் அவன் சொர்க்கம். ஜிஹாத் தெரியுமா? இடிவாடுகளில் சிக்கி ஒருவன் மறைத்து விட்டால் ஜிஹாத் சொர்க்கம் இருக்க. கபர் சூது பொறாமையில் செத்தால் சொர்க்கமா? எது நாசமாக்கும்? ஒரு எய்ட்ஸ் நோய்க்காக, கேன்சர் நோய்க்காக உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிடென்ட்டுக்காக லட்சம் ரூபாய் செய்றீங்கல்ல. திடீர்னு ஒரு நோய் உன் பிள்ளைக்கு படுத்த படுக்கையா கிடக்கிறான், பேச்சு மூச்சு இல்ல. இந்த நேரத்தில் நீங்க ஆர்குமெண்டா பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்தில் அவன் நல்லவனா இவன் நல்லவனா பேசிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் பண்றது பாருங்க. படுக்கும் பொழுது கோடீஸ்வரன், மறுநாள் பிச்சைக்காரன். தெரியுமா உங்களுக்கு? நம்ம வட்டத்தில் உள்ளவங்க தான். 5000 தென்னந்தோப்பு, 10,000 தென்னந்தோப்பு, 1000 ஏக்கர் நிலம், ஒரு மாதத்திற்கு 10 லட்சம் ரூபாய் வருமானம். பஸ் தவிடுபடி துவா செய்யுங்க. சரி, அது 2 நாளைக்கு முந்தி அவன் அப்படி போயிட்டாங்க, ஜமாத்து இருந்தாங்க. அப்ப மூச்சு காரணம் பேச்சுங்க. சோதனை வந்தாதான் திருந்தணுமோ, கஷ்டம் வந்தாதான் திருந்தணுமா? நியாயத்தை பேசுங்க, வேண்டாங்கல்ல. அழகா பேசு, பண்பா பேசுங்க, கண்ணியமா பேசுங்க. நானே மனத்தனமா திமிரா பேசிவிட்டால் இறங்க பிறகு வாங்க. இவ்வளவு பேசுறீங்க ஜி, நீங்க இந்த வார்த்தை போட்டீங்களே, ஏன் சரியா சொல்லுங்க. வெக்கமா இருக்காது எனக்கு இப்படி பேசிட்டு ஜி. நீங்க பேசுற முறையில கீழே உட்கார தெரியும் போன அப்படி வந்துடும், எங்களுக்கு தெரியும் போ. பிறகு என்ன செய்வாங்க? நீங்க என்ன இருந்தாலும் அவர் பேசக்கூடாது, 4 பேர் ஏன்ட்டு சொல்லுவீங்க. உடனே அவர்கிட்ட போய் நீ எதுக்கடா இம்மா பேச மறுத்த அவரை எனக்கு கூப்பிடு, இப்படியே தான் போகும். பண்பா இது. எப்பவுமே இந்த பதவி ஆசைங்கிறது ஹதீஸை மறுத்து விடும், ஞாபகம் வச்சுக்கிடுங்க. பதவி ஆசை ஹதீஸை மறுத்து ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஒரு சாபி சொல்றாருங்க, ஒரு அரசர் ரசூல் காலத்துக்கு அடுத்த காலத்துக்கு அடுத்து, தம்பி கொஞ்சம் இரக்கம் உள்ளவனாக இரு, இரக்க குணம் இல்லை என்றால் அது நாசத்துல கொண்டு போய் சேர்த்துரும், இதை ரசூல்லா சொல்றாங்க அப்படிங்கிறாரு. அவன் அந்த கவர்மெண்ட்ல முக்கிய பதவியில் இருக்கான். அந்த ஆளு எங்களுக்கு எல்லாம் தெரியும், சஹாபாக்களை நீ தான் கேட்டாரு அப்படின்ட்டு அப்படின்னா அப்படி வந்துடும். அந்த பண்பற்ற நிலை வந்துடும். சொல்லும் போது கூட கூப்பிட்டு அழகாத்தான் சொல்லுவோம். இங்க எங்க சொல்லி என்ன செய்யுங்க, அங்க சொல்லுங்க, எங்க சொன்னா நமக்கு வரக்கூடாது, அவ்வளவுதான். அங்கங்க சொல்லும்போது சொல்றது. 2வது, நமக்கு வரலாமா அப்படின்னு பாருங்க. வெற்றி எங்களால் தான் வெற்றி, நாங்க தான். ஒரு நபி சொல்றாரு பாருங்க, சொன்னது நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு தெரியும், 950 வருஷம். 950 வருஷம்னா 100 வயசுல பிரச்சாரம் ஆரம்பிச்சாலும் 850 வருஷம் பிரச்சாரம். நம்ம பிரச்சாரம் எவ்வளவு? 30 வருஷத்துல ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் போட்டா ஒரு 10 மாசம் கூட வராது. ஒரு நாளைக்கு 1 மணி சராசரி போடுங்க, எவ்வளவு வந்துடப்போகுது? நம்மளை விட பல மடங்கு பிரச்சாரம், பல வருடங்கள், பல மடங்கு. அவர் சொல்றாரு, நான் தோற்று விட்டேன், யா அல்லாஹ் உதவி செய்வாயாக என்றார். அதாவதுங்க, மைனஸ நம்ம பக்கம் சொல்லணும், குறைய நம்ம பக்கத்துல சொல்லணும், பிளஸ் நாங்கள நிறை அதை அல்லாஹ் பக்கத்துல சேர்க்கணும். நான் வச்சுக்கிறேன், அதை இஸ்லாம். வெற்றி அல்லாஹ் பக்கம், மைனஸ் நான் தோத்துட்டேன். எந்த நபியாவது நான் ஜெயிச்சுட்டேன் சொன்னதே கிடையாது. பாருங்க குரான்ல. மனித புத்தி, நபி அழகா சொல்றாரு, மனித புத்தி என்ன தெரியுமா? மைனஸ பிறர் பக்கத்துல சேர்ப்பான், குறைய நிறைய தான் பக்கத்துல சேர்ப்பான். பார்த்திருக்கீங்களா? வாலிபாலே விளையாடுறான், கரெக்டா போட்டான், நான் போட்டேன்ல, லேசா நவண்டு அடிச்சுன்னா அந்த கம்பி இடிச்சிருச்சு, அது எப்படி இடிக்கும்? இவன் கம்பியில போட்டா அது போடும், கரெக்டா போட கம்பி இடிப்பான். கம்பி நவருமாங்க, இவன் போடும்போது கம்பி வந்து இப்படி இடிக்குமா? இடிக்காது. ஏன்னா போட்டா பெருமை,
தோல்வி என்றால் கம்பியா? ஜெயிச்சா நான் தோல்விட்டா இவன் கூட வந்துட்டான், இடையில வந்துட்டான், நான் எப்படி பாட முடியும்? ஒழுங்கா பார்த்து போடுறா அப்படிங்கிறோம்ல. எப்பவுமே மைனஸ் குறை நம்ம மக்கள். அன்னி மகளூபுன் ஃபந்தஸிர், அப்படிதான் நபி சொன்னார். யா அல்லாஹ், நான் தோற்று விட்டேனே யா அல்லாஹ், நீ உதவி செய்வாயாக யா அல்லாஹ் என்றார். லா தஹாசது வலா தனாஜஷு வலா தபாகரு வலா ததாபரு அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம் லா யظلمஹு வலா யஹ்கிருஹு வலா யஹ்துலுஹு அத்தக்வா ஹுனா. நபிகள் பெருமானார் சொன்னார். இதுக்கு மேல சொல்லணுமா? எவ்வளவு அக்கறையாக, எவ்வளவு கவலையாக உள்ளத்தில் உள்ளதை உதிர்த்து சொல்கிறார் நபிகள் நாயகம். லா தஹாசது, பொறாமை கொள்ளாதீர்களே. வலா தனாஜஷு, விலையேற்றம் செய்யாதீர்கள். அதாவது விலையை ஏற்றி விடுறது அப்படின்னா விளங்குதா? இவன் அதை வாங்க போறான் ஒரு சரக்க, இன்னொருத்தருக்கு வாங்குறது காசு இருக்காது, 10 லட்சம் ரூபாய் கொடுக்கான் இருக்கான். நம்ம போய் 11 லட்சம் போவோம், அவன் 11 லட்சம் வருவான். இப்படி ஏற்றி 15 லட்சம் வாங்கிட்டு வெளியே வந்துடுறது. அவனுக்கு தேவையில்லாம 5 லட்சம் அவன் மண்டல இறங்கணும். இந்த புத்தி நிறைய பேர் இருக்கு. அதுவும் திருப்பூர்ல கூடவே இந்த பிசினஸ் அப்படி எப்படியாவது ஏற்றி இறக்கி கமிஷன் வச்சு மறைமுகமா பேசி இவன் வருவான், நல்ல காசு, அதுல செம லாபம் அடிக்கான். 10 கொடுத்துறாதே, 13 கொடுங்க சொல்ல. அதை சொல்றாங்க. ஏன்னா பொறாமையினாலதான் இது வருது. அடே, அவன் சரக்கு வாங்க போறான், இவன் கொடுக்க போறான். அந்த 2 பேரும் உனக்கு என்னடா, உனக்கு என்ன புத்தி? அப்படி விலையேற்றம் செய்ய அப்படி என்ன கசப்பு உனக்கு? நீ வேங்கும் பொழுது கூட கேட்டா பரவாயில்ல. நீங்க 10 லட்சம் கேட்கறிய, நான் 12 லட்சம், நான் வேங்க கேட்டா அது ஒரு இடத்துல இருக்கு. நான் வேங்கவே ஆனாலும் உனக்கு குறைச்சு கிடைச்சிடக்கூடாது, இருக்கா இல்லையா? திருப்பூர்ல ஆனாலே சிம்பிளா இருக்கும், இந்த கூட இருக்கும். வலா தஹாசது வலா தனாஜஷு, பொறாமை கொள்ளாதீர்கள், இந்த மாதிரி விலையேற்றம் செய்யாதீர்கள். வலா தபாகலு, உங்களுக்குள் கோபம் பகவை ஏற்றுக் கொள்ளாதீர்கள். வலா ததாபரு, வெறுப்பு வேண்டாம். வெறுப்பு, பகமை, பொறாமை, விலையேற்றம், பொறாமை சம்பந்தப்பட்ட எதுவும் உங்கள் உள்ளத்தில் தலை தூக்க கூடாது அப்படிங்கிற சொல்ல. அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், உட்கார்ந்துருக்க ஒரு முஸ்லிமா, என் சகோதரர். யாராவது பார்த்திருக்கீங்களா? அப்படி பார்த்திருக்கீங்களா? என் சகோதரர், சிலவர் என் தம்பியே விட்டு கொடுக்க மாட்டான், அவனே கொள்ளுவாங்க பார்த்தீங்களா? சகோதரனை நபிகள் உதாரணம் சொல்வது, சகோதரத்தில் கூட பிறந்த அண்ணன் வரக்கூடாது. வந்து அதை விட கேள்விப்பட்டது. உன் கூட பிறந்த மனுஷனா அர்த்தம். நியாய அநியாயம் பேசலாம், நான் இல்லைங்கல. தப்பு பேசலாம், இல்லைங்கல. உன் கூட பிறந்தவன குழி தோண்டி புதைக்க நினைப்பிய நீ? உன் பிள்ளைய புதைக்க நினைப்பிய நீ? நினைக்க மாட்டில்ல. நானும் நல்லா இருக்கணும், என் தம்பியும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், என் அண்ணன் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், இந்த பக்கத்துல இருக்க முஸ்லீம் என் தம்பி நல்லா இருக்கணும் நினைய. அவன் நினைச்சா நீ நல்லா தானே இருப்ப அப்படிங்கிறாரு சொல்லலாம். லா தஹாசது, பொறாமை கொள்ளாதே. முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம்க்கு சகோதரன். லா யظلمஹு, அநியாயம் செய்யாதே. வலா யஹ்குருஹு, கேவலமா நினைக்காத. வலா யஹ்துலுஹு, இழிவுபடுத்தாத. எப்படிதான் இப்படி ஹதீஸ வச்சுட்டு செய்யறாங்கன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. சில பேர் எப்படி செய்யறாங்க? சொல்லுக்கு மேல ரத்தத்துக்கு மேல ரத்தம் ஊர்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி முடியுது? என்னுடைய ஃப்ரெண்ட், என்னுடைய முஸ்லிம் இங்க இருக்கக்கூடிய ஒருவன் கண் கூட அவன் பயங்கரமான குற்றம் செய்தாலும் என்ன கூர்கோளா வெட்டால் நான் சொல்ல மாட்டேன். அப்படி வா, நான் சொல்லணும், அவன்கிட்ட சொல்லுவேன், அவனை திருத்தாத என்ன கொண்டு போவேன். நான் ஏன் அவனை அசிங்கப்படுத்தணும்? என் தம்பி, உன் தங்கச்சி அசிங்கப்படுத்துவியா நீ? ஒத்துக்குவியா நீ? உன் தங்கச்சி உனக்கு பேச்சு இல்லை என்றால் கூட சொல்ல மாட்டான். ஏன்னா அந்த அவளை சொந்தம் எனக்குத்தான கேவலம். அது மாதிரி நினைங்கிறாரு சொல்லலாம். ஒரு வீட்டுல கேவலம் அது எனக்கு சேர்த்து தானே, அது மாதிரி நினை. அப்படி செய்யாத. இழிவுபடுத்தாதே. பச்சையா அத்தக்குவாக இங்கே இறையச்சம், இங்கே இறையச்சம். அதாவது தக்குவா என்றால் பிறரை கேவலப்படுத்த மாட்டாய், பிறரை கேவலப்படுத்தினால் உன் தக்வாவில் சந்தேகம் அர்த்தம். அல்லாஹ் காப்பாத்தான். இது ஹதீஸ், நபிமொழி. எவனோ ஒருத்தன் செய்த தப்புக்காக நாம் ஏற்றுக்க முடியல. ஒரு ஆள் தப்புக்கு என்ன யாரும் பார்க்காதீங்க. உதாரணத்துக்கு ஏன் பாக்குறீங்க? ஏன்ட்ட ஒருத்தன் கேட்கலாம், என்ன என்னப்பா சொல்லு,
உங்க ஆளு யாரு? என்ன முடிச்சா யாரு? உங்க ஆளே போயிட்டார, நீங்க இந்த கொள்கையை சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு பள்ளிவாசல் இமாம் தப்பு செய்தா அந்த தொலைவரை எல்லாம் அழைக்கலாமா? பள்ளிகளுக்கு முடிய வேண்டியதானா? என்ன பேசுறது? நிறைய பேர் பேசலாம். ஒரு பள்ளி முத்தவல்லி தவறு செய்தால் அந்த ஊரை நாசம் தானா? பள்ளி தலைவர் ஊர் தலைவர் தப்பு செய்யறான், அந்த ஊரை நாசம் போச்சா? 1ஆம் நம்பர் அயோக்கியன் அபூ ஜஹீல், அந்த ஊரில் நபிகள் பெருமானார். 1ஆம் நம்பர் கேடு எட்டவன் ஃபிரௌன், அந்த ஊரில் மூசா. 1ஆம் நம்பர் மோசக்காரி இப்ராஹிம் அத்தா, அந்த ஊரில் இப்ராஹிம். எத்தனை இருக்கு? பேசிக்க விளங்கலையா? அல்லது ஈமான் இல்லையா? இஸ்லாத்தை தவறா புரிஞ்சானா எவ்வளவு பெரிய புத்திசாலி முட்டாள்தனம் ஆயிரும். அல்லாஹ் காப்பாத்த. அல்லாஹ்ட்ட கேளுங்க, அறிவு பெருமை வேணும், எந்த பெருமையும் வேண்டாம். யா அல்லாஹ், என்னை சுவனத்திற்கு செல்லக்கூடிய உள்ளத்தை தான், எது என்னை சுவனத்திற்கு இழுத்து செல்வோ அந்த எண்ணத்தை தான், நல்ல இறையச்சத்தை கொடு, அழகிய குணத்தை கொடு, பண்பை தான், அன்பு தேசத்தை தான், எங்களுக்கு மத்தியில் காழ்ப்புணர்ச்சியை போக்கணும். கேளுங்கள, ஏன் கேட்கறது இல்லை? கேட்காட்ட வீழ்ச்சி தான். அந்த எந்த வீழ்ச்சியும் இல்லாமல் எல்லா இம்மையிலேயே கபடு சூது இல்லாமல் நல்ல உள்ளதாக மக்கள் 4 பேர் நல்ல குணம் நம்ம சொல்லணும். ஏமாற்றக்கூடாது. அல்லாஹ் நல்ல குணம் உள்ளவரை ஆக்கணும். தக்வாவை கேளுங்க, தக்வாவை கேட்டுக்கிட்டே இருக்க. தக்வா உள்ளத்தில் இருந்தால் பொறாமை நுழையாது, வந்தாலும் தக்வா உள்ளத்தில் நிரம்பி இருந்தால் கபடு சூது நுழைய முடியாது. ஓச்சு கட்டிடும் தக்குவாத. என் குணம் நல்ல குணம் இருந்தா கெட்ட குணம் சொல்லுவாங்க. நல்ல கொழுப்பு உள்ள வைத்தா கெட்ட கொழுப்பு வெளியே வருமா சொல்றாங்க மருத்துவத்துல. அதுதான் தக்குவாதான் அனைத்து நல்லது, அனைத்து கேள்வியும் போக்கக்கூடிய அருமையான ஒரு இபாதத் தக்வா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா. நேர்வழியை கேட்கிறேன், தக்வாவை கேட்கிறேன், நற்குணத்தை கேட்கிறேன், காழ்ப்புணர்ச்சி விட்டு நீங்க கேட்கிறேன். யா அல்லாஹ், இதற்கு மேலும் குழப்பமா? யா அல்லாஹ், ஒரு நபரோ ஒரு கூட்டமோ ஒரு ஜமாத்தோ ஏமாற்றக்கூடிய ஜமாத்தாக இருந்தால் அந்த ஜமாத்தில் நான் தொடராமல் பாதுகாத்து சொல்லுங்க. நல்லா இருக்கிற ஒரு கூட்டம், அந்த கூட்டம் நல்ல கூட்டமாக இருந்தால் நானும் சேர்ந்து செயல்பட கிருபை செய். நல்ல கூட்டத்தில் சில அயோக்கியர்கள் இருந்தால் அவர்களை திருத்து, இல்லை என்றால் அவர்களை மெதுவாக நகட்டு. கேளுங்க, அல்லாஹ் எது கண்ணுக்கு தெரியாதோ அது நமக்கும் தெரியாது. அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். ஆனால் நம் உள்ளத்தில் கிடப்பது நமக்கு தெரியும். அதை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி இம்மையில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாகவும் மறுமையில் அல்லாஹ்வுடைய சூரத்தை அடையக்கூடிய அல்லாஹ் நம்மை ஆக்க விடாதா என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.